ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள ராகு, 2ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல புதன், அதே போல ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், குரு, 7ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் உங்க ராசிக்கு அதிபதி சனிய சுக்கிரன் பார்வையிட இருக்கிறார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் செவ்வாய் 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் புதன் 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் சூரியன் உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் புதனும் உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அந்த ஆகஸ்ட் முடிகிற வரையும் பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, உங்க ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கிறார். இந்த மாதம் உங்க ராசிக்கு அதிபதியை சுக்கிரனும் பார்க்க இருக்கிறார். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் 8ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசிக்கு அதிபதியை சனி பகவானை நேரடியாக பார்க்க இருக்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அமோகமான பணவரவு, எதிர்பாராத பணவரவு, குருட்டு அதிர்ஷ்டம், திடீர் லாட்டரி யோகம், இப்படி வராத பணமெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள், இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதி தான், அவர் நீச்சமாக இருக்கிறாருன்னு பயப்பட தேவையில்லைங்க. அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதனால, அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு அதிபதி சனிக்கு விழுவதனால உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் பாருங்க சுக்கிரன். சுக்கிரன் ஒரு கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் அதிபதி, மேலும் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு ரொம்ப நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சனியை சுக்கிரன் இந்த மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து பார்க்கறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். அவர் 4ஆம் அதிபதிங்கிறதுனால வண்டி வாகனங்கள் வாங்க முடியும், சொத்துக்கள் சேர்க்க முடியும், கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்தெல்லாம் எழுதலாம், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில முடியும். யாராவது உயர்கல்வி படிக்கணும், இல்லைனா வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் சொந்த பந்த பகையெல்லாம் மாறும். இன்னும் சொல்ல போனால் வண்டி வாகனம், ஒரு பண்ணை தொழில் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். தந்தையார் வழி லாபத்தை கொடுக்கும். அதே போல் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு போகணும் யோகம், இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை கும்பராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்க்க முடியும். முக்கியமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும், வராத பணமெல்லாம் வந்து சேரும். புதுசாக ஒரு சிலருக்கு பாருங்கள் சம்பள உயர்வு, திடீர் பணவரவு, எதிர்பாராத பணவரவு, இப்படி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க முடியும். ஒரு சிலர் வீடு ஏதாவது மாறுறது, புதுசாக இடம் வாங்கிறது, கார் வாங்கிறது, போர் போடுறது, இப்படி பாருங்கள் நிறைய சுப பலன்களை பார்க்க முடியும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசிக்காரர்கள். அதே போல் செவ்வாய் பாருங்க 5ஆம் இடத்துல இந்த மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல அமர்வதனால புது வேலை கிடைக்கும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. என்ன ஒரு விஷயம்னா, 5ஆம் இடத்துல செவ்வாய் அமர்வது அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, நிதானம் தேவை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புதன் பகவான் பாருங்க உங்களுக்கு 5ஆம் அதிபதி, மாத ஆரம்பத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறார். நீண்ட காலம் பாருங்க இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரையும் 6ஆம் இடத்துல இருப்பார். புதனுக்கு 6ஆம் இடம் வலுவான இடம் தான். 6ஆம் இடத்துல புதன் மறையதுனால ஒன்றும் கெடுபலங்கள் இருக்காது. அதே புதன் 7ஆம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி. இருந்தாலும் ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் உங்களுக்கு கேதுவோட நெருக்கமாக இருப்பார். இந்த கேதுவோட நெருக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. எப்போன்னா ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மருத்துவ உதவினால் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும், அதுக்கெல்லாம் முயற்சி செய்யலாம். அதே போல் முக்கியமாக ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. ஏதாவது வழக்குகள் வந்தால் அதை கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. அதே போல் உடல் ரீதியாக ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், உடம்புல ஏதாவது கட்டி காயங்கள் இருக்குன்னா அதையும் பாருங்கள் இந்த நாட்களில் எடுக்காமல் இருப்பது நல்லது. அப்போ பாருங்கள் 8 குடைவனும் 5 குடைவனும் உங்களுக்கு கேதோட நெருக்கமாக இருப்பார். அப்போ தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற முடிவுகள், அதே போல் வீண் விவாதங்கள் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லாங்க.
ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில், இந்த 2 நாட்களில் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் சூரியனும் பாருங்கள் உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல அதுவும் 2ஆம் அதிபதியோட லாபாதிபதியோட குருவோடு இருக்கிறார். அது உங்களுக்கு நன்மை தரும், நல்ல துணிச்சலை கொடுக்கும், செய்கின்ற தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும். அதே சூரியன் 7ஆம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம். ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலேருந்து 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்ப்பார். சூரிய ராசியை பார்க்குறது ஒன்றும் கெடுபலங்கள் இல்லை. இருந்தாலும் ஆகஸ்ட் 20 to 23 இந்த 4 நாட்களும் கேதுவோட நெருக்கமாக இருப்பார். அப்போ உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமையும். ஆனால் இந்த ஆகஸ்ட் 20 to 23 இந்த தேதிகளில் வரன் பார்க்க நீங்கள் செல்லக்கூடாது. அதே போல் ஆகஸ்ட் 20 to 23 இந்த காலகட்டத்தில் புது நபர்களை நம்பக்கூடாது. அதே போல் புதுசாக ஏதாவது தொழில் பார்ட்னர் வராங்கன்னா இந்த ஆகஸ்ட் 20 to 23 இந்த தேதிகளில் அவங்கள சேர்த்துக்கூடாது. அதே போல் ஒரு பயணம் போகிறீங்க, ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 20 to 23 இந்த நாட்களை தவிர்க்கலாம். ஒரு புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 20 to 23 இந்த தேதிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லாங்க. 7ஆம் அதிபதி கேதுவோட நெருக்கமாக இருப்பதனால. மற்றபடி அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் விஷயத்திலையும் இந்த ஆகஸ்ட் 20 to 23 இந்த தேதிகளில் விழிப்பாக இருக்கணும். அதே போல் பாருங்கள், உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைவாக இருக்கிறார். குரு பகவான் மறைவாக இருப்பது உங்களுக்கு அவர் 2ஆம் அதிபதிங்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணும். ஏதாவது வட்டிக்கு பணம் கொடுக்குறேன், இல்லைன்னா ஒருத்தரை நம்பி பணம் கொடுக்குறேன் அப்படின்னா குரு 6ஆம் இடத்துல இருக்கிற வரையும் நம்ம பணத்தை அடுத்தவன்கிட்ட கொடுக்கவே கூடாது. கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப நமக்கு கிடைப்பது அரிதாகிவிடும் அப்படின்லாம் சொல்லலாம். அதனால் பாருங்கள், எதிரிகள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் ஆதாரம் இல்லாமல் பணம் கொடுக்கக்கூடாது. அதுமாரி முக்கியமாக அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது 6ஆம் இடத்துல குரு இருக்கிற வரையும். அதே போல் சுக்கிரன் பாருங்கள், உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி, அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் வந்து உங்களுக்கு இந்த மாதம் நிறைய நன்மைகளை கொடுக்க இருக்கிறார். இந்த வாசனை திரவியங்கள், வண்டி வாகனங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் இது போன்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிடம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14, 15, 16 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டியதான்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2, ஆகஸ்ட் 5, 6, ஆகஸ்ட் 11, 12, 13, 14, அதே போல் ஆகஸ்ட் 22, 23, 24, ஆகஸ்ட் 27, 28, 29 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.